முடியாதுங்க. அப்பனா பங்காளி முத்தரசா என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு, என்னண்ணா 20 20 உங்களுக்கு 20 தான், வா 20ன்னு வந்துருவாங்க. காங்கிரஸ் 60 இல்ல 60. என்ன நம்ம யாரையோ தலைமை ஏத்துக்கிட்டு இருக்கோம், விஜய் ஏத்துக்க மாட்டோமா? காங்கிரஸ் பேர் இயக்கமா இருந்தாலும் வா அப்படின்னா என்ன ஆகும்னா திடீர்னு அப்படியே ஷிஃப்ட் ஆகும். சொல்லவே முடியாது, அரசியல் எதுவும் நடக்கும். அப்போ 60 20 20 20 120 சீட்டு அவங்க ஐயா ஜாலி, மீதி 114 சீட் நம்ம நின்றுக்கலாம் நம்ம தலைமை அப்படின்ட்டு அவங்க ஒரு இது ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும், இங்கே திமுக கதை ஐயாவமோ நீங்களும் மட்டும் நிற்கிற மாதிரி ஆகும். இது வந்து டேஞ்சர். சிஎம் நேற்று ஒரு ஆங்கில நாளேடுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்படி ஒரு அது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்கிற கூட்டணியை தான் தொடரும், பாமக உள்ள கொண்டவர்கள் இந்த கூட்டணியை வச்சுதான் நாங்க தேர்தலை சந்திக்க போறோம்னு நேற்று இந்த குழப்பத்துக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்காரோ? ஆமா, அந்த குழப்பத்துக்கு தான் பதில் சொன்னது. திருமாவளவன் ஏன் அப்ப பேசுறாரு, வேட்டா நாங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம், 8 மூட்டை தூக்குனா 10 மூட்டை தூக்கிட்டு வரோம், போடு தோப்பு எண்ணிக்கை எண்ணம் கூட உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜா எடுத்துக்கலாமா? என்ன அளவுக்கு நாங்க அவங்களை முட்டு கொடுக்குறோம். வேங்க வேல் பக்கம் திரும்பி கூட பார்க்கல, சும்மா ஒரு சடங்கு பூர்வ போராட்டம் நடத்திட்டு வந்தோம். என்னதான் அந்த இது ஆணவ படுகொலை ஏதாவது நடந்தா கூட ஒரு நாள் அறிக்கை விட்டு கம்முன்னு இருந்துடுறோம், போராட்டம் அறிவிக்கிறோம். எவ்வளவு நாங்க பொறுத்து போல, இவ்வளவு தியாகம் பண்ண எங்களை வந்து ஐயாவுக்கு விட்டு இது பண்ணிட்டு வெளியில அனுப்புனா முதல் நான் தானே வெளியே போனேன்.